போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய குறித்த இரு விசாரணை குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் குழுக்கள் பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் இருவரின் மேற்பார்வையின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளன. ரங்க ராஜபக்சவின் சடலம் குடியாப்பிட்டவில் உள்ள அவரது வீட்டுத் தோட்டத்தின் பின்புறத்தில் இருந்து நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டது. நேற்று காலை 10 மணியளவில் ரங்க ராஜபக்ச தனது வீட்டுத் தோட்டத்தின் பின்புறத்திற்கு சென்றுள்ளதுடன் பிற்பகல் 2 மணியளவில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலத்தின் பாதம் ஒன்றில் ஆழமான வெட்டுக்காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திரைசேரியின் பணம் சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 3 சந்தர்ப்பங்களில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. சேவையில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் ஒரு தடவை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் ஏனைய 2 தடவைகளும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆரம்ப விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ரங்க ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டது. 50 வயதான ரங்க ராஜபக்ச 2 பிள்ளைகளின் தந்தையாவார். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளன.